இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகுடம் படத்தோட டீசரை படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மகுடம் நம்ம விஷாலோட டைரக்ஷனில் நம்ம விஷாலே லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முதல்ல ஒரு வேற ஆள் டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த படம் கடைசியில் நம்ம விஷால் கைக்கு போயிடுச்சு. குறிப்பாக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் அதை தான் கிளப்பியிருக்கு. நம்ம விஷாலோட முதல் ட்ரிபியூட் ஃபிலிமாக இந்த படம் அவரோட டைரக்ஷன் கெரியரில் அமைய போகுது. இந்த டீசரை பார்க்கலையும் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவியாக தெரியுது. இந்த படத்தோட அந்த சாயலே டபுள் ரோலில் அவங்க அப்பா மகனான்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கான ஒரு ஈகோ கிளாஸாக தான் இந்த படம் இருக்க போகிறதா தெரியுது. எப்படி நம்ம மார்க் ஆண்டனி படம் பார்த்தோமோ அந்த மாதிரி இதுலேயும் அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் 2 கேரக்டருக்கும் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அந்த ஏஜ் லுக்கான அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வேறு லெவல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு தான் இவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருந்திருக்கிறதா தெரியுது. இந்த படம் ஏற்கனவே ஒரு ப்ராமிசிங்கான டேரக்டர் மூலமாக எடுக்க வேண்டியது. ஆனால் அந்த படம் கடைசியாக விஷாலோட கைக்கு வந்துடுச்சு. இந்த படத்தை நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டீசரை பார்க்கல எந்த ஒரு கதைக்களமும் யூகிக்க முடியலை. அவங்க ஒரு ஃபுல் ஆக்ஷனுக்கான ஒரு கதைக்களமாக தான் இந்த டீசரை கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஜிவி பிரகாஷ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த தடவை ஒரு வேறு லெவல் யூனிக்கான ஒரு ஸ்டோராக போட்டிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பிளாக்டான ஒரு கட்டோட இந்த டீசரை முடிச்சிருக்காங்க. கதைக்களத்துக்கு இன்னும் சரியாக தெரியல. கதைக்களம் ட்ரெய்லர் ஏதாவது வீடியோவில் கண்டிப்பாக தெரியும். இந்த படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம விஷால் ஆக்ஷன் ஹீரோ தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான அந்த டேரக்டர் ஒரு பலமான டேரக்டராக இருப்பாங்களான்னு தெரியல. நம்ம விஷாலோட முதல் படம் இந்த படம் எப்படி அவருக்கு அவரோட கெரியரில் டேரக்ஷனோட கெரியரில் எப்படி மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ண போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் துப்பறிவாளன் 2வையும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படமும் ஃபஸ்ட் மிஸ்கின் தான் கதைக்களம்லாம் இருந்திருந்தாலும் கைக்கு கடைசியாக நம்மளோட விஷால் கைக்கு தான் வந்திருந்தது. அந்த படத்தோட ஒரு 80 to 70% ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. மீதி உள்ள ஷூட்டிங்கை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் ஒரு நல்ல வெற்றியாகவோ ஒரு பிளாக் பஸ்டரோ ஆச்சுன்னா அடுத்து அந்த துப்பறிவாளன் 2வை அவர் ரெஸ்யூம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த டீச்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்டாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஷால் டேரக்ஷன் அவதாரம் எடுத்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில கூசம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.